மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். வணக்கம் நண்பர்களே. இஸ்ரேல் பாலஸ்தீனா அப்டேட், அண்மை செய்திகள் என்னென்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தினமும் தான் பார்க்குறோம். இப்போ புதுசாக என்ன செய்திகள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2-3 முக்கியமான செய்திகள் வந்திருக்கு. ஈலாட் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. ஒரு இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் கொல்லப்பட்டிருக்காரு. மீண்டும் 2வது முறையாக அல்-ஷிஃபா மருத்துவமனையை இஸ்ரேல் இராணுவம் தாக்கி கைப்பற்றியிருக்கு. முதல் தடவை கைப்பற்றிட்டு விட்டு போயிட்டாங்க. அப்புறம் சிங்கப்பூர்லேருந்து வந்த ஒரு உதவியை பற்றி பார்க்கலாம். மேலும் பல செய்திகள் இருக்குதுன்னு வச்சிங்களேன். புதியதாக ஒரு ஒப்பந்தம் வேறு போட்டிருக்காங்க. ஒப்பந்தங்கள் போடலை, ஒப்பந்தங்கள் பரிமாறப்பட்டிருக்கு. எதுவும் கையெழுத்தாகலை. இந்த செய்திகளை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி. முதல் செய்தி, இந்த ஈலாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் ஹமாஸின் தாக்குதல்களில் அந்த பகுதி இருந்த இராணுவ தளம் தகர்க்கப்பட்டிருக்கு. அது ஒரு சிறிய முன்னேற்றம் யாருக்கு, ஹமாஸ் பொறுத்தவரை. ஸோ இந்த தாக்குதல்கள் தொடர்ந்து எல்லா புறமும் நடந்து கொண்டு தான் இருக்குது. வடக்கே ஏற்கனவே நம்ம சொன்னது போல் ஹெஸ்புல்லாவின் தாக்குதல், தெற்கு பகுதியில் இருந்து ஹமாஸின் தாக்குதல்கள், இன்னும் தெற்கே கல்ஃப் ஆஃப் ஏடனில் ஹவுதியின் கண்டினியூஸான ரெசிஸ்டன்ஸு எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் ஒரு தடவை இதே மாதிரி அல்-ஷிஃபா மருத்துவமனையை தாக்குனாங்க. என்ன சொன்னாங்க, இங்கே ஹமாஸ் போர் வீரர்கள் ஒளிஞ்சிருக்காங்க, அந்த தீவிரவாதிகளை பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி போய் தாக்குதல் நடத்துனாங்க. இப்போ மறுபடியும் மார்ச் 19ஆம் தேதி மருத்துவமனை, அல்-ஷிஃபா மருத்துவமனையை மறுபடியும் தாக்குதலுக்கு உள்ளாக்கி பெரிய பலத்த சேதத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அந்த மருத்துவமனைக்கு. இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஹெல்த் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகளை மீட்க முடியலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த நோயாளிகளின் மீதான தாக்குதல்கள் அப்படின்றது ஆரம்பத்துலேருந்தே இன்றைக்கு வரை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு அதிகாரி ஃபை அல் மபூஹா அப்படின்னு சொல்லி பேர், அல் மபூஹா அப்படின்னு ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் கொல்லப்பட்டிருக்கார். இவர் அந்த பகுதியின் ஒரு நிர்வாகத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டி ஆஃபீஸர். அவரது உடலை மீட்பது மிகவும் கடினமான ஒரு செய்தியாக இருக்குன்னு இப்போ நீங்கள் புகைப்படத்தில் பார்க்குறீங்களே, இந்த புகைப்படத்தில் இருப்பவர் தான் அது. அவரை கொண்டு இருக்காங்க. ஹமாஸை தாக்குதலை பாருங்கடா அப்படின்னு சொன்னால் ஹமாஸை விட்டுட்டு யாரையோ கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. இந்த வேலையை தான் இஸ்ரேல் தொடக்கத்திலிருந்து செய்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய காணொலி சிங்கப்பூரில் இருந்து நடந்த ஒரு ஏர்லிஃப்ட்னா நிவாரணப் பொருட்களை சிங்கப்பூர் அரசாங்கம் அங்கேருந்து ஃப்ளைட் மூலமாக அனுப்பியிருக்காங்க. அவங்களோட 120வது பிரிகேட்லேருந்து 122வது பிரிகேடில் இருக்கக்கூடிய அந்த ஏர்ஃபோர்ஸ் சேர்ந்த விமானத்தின் மூலமாக பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நிவாரணப் பொருட்கள் போய் சேர்ந்துருக்கு, அனுப்பியிருக்காங்க. இன்னும் போய் சேரலைன்னு வைங்களேன். அந்த பொருட்கள் அதாவது அவங்க கைக்கு போய் சேரலை. இந்த தாக்குதலின் காரணமாக முக்கியமான ஒரு விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்த காசா பகுதியும் அழிக்கப்பட்டிருக்கு. அதாவது முதலில் என்ன பண்ணாங்க, வடக்கு காசாவை தாக்குனா அங்கேருந்து மக்கள்லாம் புலம்பெயர்ந்து எங்கே வந்தாங்க, சென்ட்ரல் காசா இல்லை காசான்னு சொல்லக்கூடிய பகுதிக்கு வந்தாங்க. மறுபடியும் அங்கேயும் தாக்குதல் நடத்தி என்ன பண்ணாங்க, காசாலேருந்து மறுபடியும் அந்த டெல் அபி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது, அந்த டெர் அபி அப்படின்ற அந்த பகுதிக்கு சேர்ந்தாங்க. இப்போ அங்கேயும் மறுபடியும் தாக்குதல் நடத்தப்பட்டது. அங்கேயும் தாக்குதல் நடத்தப்பட்ட உடனே என்ன பண்ணுறாங்க, தெற்கு காசாவுக்கு மூவ் ஆகிறாங்க எல்லோரும்.
தெற்கு காசாக்கு வந்தால் எங்கே வராங்க? கான் யூனிஸ். இப்போ கான் யூனிஸும் மறுபடி தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறது. கான் யூனிஸ் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட உடனே அங்கேருந்து மூவ் ஆகி ரஃபா பகுதிக்கு வராங்க. அப்போ அப்படியே வடக்கே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெற்கை நோக்கி வராங்க. இப்போ ரஃபா பகுதியிலும் தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு மேலே இந்த மக்கள் எங்கே போவாங்க? ஏன்னா ரஃபாவை தாண்டி போனால் எகிப்து ஏற்கனவே செவுறு கட்டி வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லவங்க பார்த்தீங்களா, செவுறு கட்டி வச்சு அங்கேருந்து உள்ளே வரக்கூடாதுன்னு தடுத்து வச்சுருக்கிறாங்க. இங்கே மக்கள் தொடர்ந்து அந்த பக்கமும் போக முடியாமல் எல்லாம் தவித்து கொண்டு இருக்கிறார்கள். சரி, இது இப்படியே தான் போதா அப்படின்னு பார்த்தோம்னா பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. பேச்சுவார்த்தைகளில் இப்போ ஹமாஸ் வந்து சொல்கிற விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, நிரந்தர சீஸ்ஃபயர், பர்மனன்ட் சீஸ்ஃபயர் வந்தால் தான் பேசுவோம் அப்படின்னாங்க. உடனடியாக நெத்தன்யாஹூ என்ன சொன்னார், இந்த கோரிக்கை என்பது டெலூஷனல் அப்படின்றார். அவர் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். டெலூஷனல்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? புத்தி பேதலித்த நிலை அப்படின்னு அர்த்தம். போர் நிறுத்தம் அப்படிங்கிறது வந்து நெத்தன்யாஹூவை பொறுத்தவரை புத்தி பேதலித்த நிலைக்கு சமமான ஒரு விஷயமும் அப்படின்னு சொல்லி பேசும்போது அப்போ நம்ம என்ன செய்யலாம் யோசிச்சு பாருங்க. அமெரிக்கா பேருக்கு வந்து தன்னுடைய கண்டனத்தை தெரிவிப்பதோடு சரியே தவிர இப்போ கூட என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து ரஃபால தாக்குதல் நடத்துறதெல்லாம் ஓகே, ஆனால் பொதுமக்களுக்கு எதுவும் இடைஞ்சல் வராமல் பார்த்துக்குங்க. எப்படி அடி நீ பாம்பெல்லாம் போடு, ஆனால் பொதுமக்களுக்கு இடைஞ்சல் வராமல் பார்த்துக்க. அங்கே ஏற்கனவே மக்கள் பூரா ரோட்டில் நிற்கிறான், டென்ட்டு கிண்டும் போட்டுக்கிட்டு தங்கிக்கிட்டு இருக்கிறான். இந்த ஆள் வந்து இது டெலிவிஷனல் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுப்பானா. இது எல்லோரும் உலக நாடுகள் இன்னும் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் கேஸ் நடக்குது, அது ஒரு புறம் இருந்தாலும் இங்கே என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். இப்போது சரி, இப்போ அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஹமாஸ் இறங்கி வரலாமா அப்படின்னு கேட்டால் இறங்கி வர்றதுக்கு தயார்னு சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்சம் 42 நாள் போர் நிறுத்தம். அந்த 42 நாளில் 42 பிணை கைதிகளை விடுவிக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒருத்தருன்ற கணக்காக அப்படின்னு தெரியல, அப்படிலாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. ஒரு செட்டாக அனுப்புவாங்களா இருக்கும். 42 நாள் போர் நிறுத்தம், 42 ஹாஸ்டேஜஸை விடுதலை பண்ணுறோம். பதிலுக்கு 50 பேரையாவது குறைஞ்சது விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்லை சார், 2-3 நாளைக்கு முன்னாடி 40க்கு 400ன்னு சொன்னீங்களேன்னு. அது வந்து இஸ்ரேல் சொன்ன பொய் கதை, பேய் கதை. அதை ஹமாஸே நம்பலை. 40 பேர் தான் அனுப்புகிறோம், நீ 400 பேர் அனுப்பு அப்படின்றதெல்லாம் ஹமாஸே ஒத்துக்கலை. நீங்களாம் அதெல்லாம் செய்ய மாட்டீங்கன்னு தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்சபட்சமாக 50 பேராவது நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். அதுக்கு மேலே ரிலீஸ் பண்ணால் ஒன்றும் வருத்தம்லாம் கிடையாது, சந்தோஷம்தான். ஆனால் குறைந்தது 50 பேரை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹமாஸ் கேட்டிருக்கு. இதை கேட்ட இந்த செய்திகள் வந்து எகிப்தில் இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய பிரதிநிதிகளிடமும் கத்தாரில் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அந்த அதிகாரிகளிடமும் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் அதை குறித்து ஃபைனலாக இவங்க எந்த முடிவுக்கும் இன்னும் வரல அப்படின்றதே ஒரு சோகமான விஷயமாக தான் இருக்குது. ரம்ஜான் ஆரம்பித்தாச்சு, ரம்ஜானும் இப்போ ஆரம்பித்து இப்போ கிட்டத்தட்ட 9 நாள் ஆகிப்போச்சு. இன்னும் இதை குறித்து எந்தவித முடிவும் வராமல் இப்படி இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இஸ்ரேல் பகுதியிலேருந்து. அப்போ இஸ்ரேல் தனது தாக்குதலை நிறுத்த போதா அப்படின்னு பார்த்தா இதுவரை நிறுத்துவதற்கான அறிகுறியே எங்கேயும் இல்லை. ஹமாஸை இவர்கள் ஒழித்து விட்டார்களான்னா அதுவும் இல்லை. இப்போ மொத்த காசாவையும் நீ வந்து கிட்டத்தட்ட ராஃபா பகுதிக்கு நெருக்கி கொண்டாந்தாச்சு. இதுக்கு மேலே நீ வந்து இன்னும் ஒன்றால் ஹமாஸை பிடிக்க முடியல. ஹமாஸ் எங்கே இருக்காங்க? முதல் கேள்வி தானே. அப்போ ஹமாஸ் எங்கே இருக்காங்க? டனலில் இருக்காங்க. ஏற்கனவே நீ தான் இந்த பகுதியில் பூரா மக்களை பூரா அழிச்சிட்டிய, அந்த பகுதியில் எங்கே டனல் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி போக வேண்டியது தானே. அப்படி கண்டுபிடிச்சி போகிறதுக்கும் இவங்களுக்கு தெரியல. தெரியாமல் இன்னும் போய் இந்த பொதுமக்களை போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, கொன்று குவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹமாஸ் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட அறிக்கையில் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவரை அதாவது அஃபீஷியலாக அவங்க சொல்கிற கணக்கு என்னென்னா, இதுவரை 31,000 பேர் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். அந்த 31,000 பேரில் 13,000 பேர் குழந்தைகள், 7,000 பேர் பெண்கள். இது போக மிச்சம் ஒரு 11 பேர் தான் ஆண்கள், வயதானவர்கள்லாம் இந்த லிஸ்ட்டில் வரல. பெண்களும் குழந்தைகளும் மட்டுமே 20,000 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இது போக இவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ வந்து இந்த பகுதியில் அதாவது ராஃபா பகுதியில் மட்டும் சுமார் 15 லட்சம் பேர் இருக்காங்க. அது அவ்வளோ ஒரு சின்ன பகுதி. அது அந்த சின்ன பகுதிக்குள்ளே 15 லட்சம் பேர் வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க. வேறு வழி இல்லாமல் வேறு எங்கேயும் போக முடியாமல் அங்கே போய் நிற்கிறாங்க. இந்த தாக்குதல்களில் இந்த கடந்த 5 மாதங்களில் காயம்பட்டவர்களின் எண்ணிக்கை மட்டும் சுமார் 70,000 பேர்கள். ஒருத்தர் 2 பேர் இல்லை, 70,000 பேர்கிட்ட காயப்பட்டிருக்காங்க. அதாவது சுமார் 1 லட்சம் பேர் மொத்தமாக இந்த தாக்குதலுக்கு பாலஸ்தீன பொதுமக்கள் ஆளாகி இருக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுங்க. ஹமாஸ் அக்டோபர் 7ஆம் தேதி நடத்திய தாக்குதல் இஸ்ரேல் நாட்டு பொதுமக்கள் மீது அல்ல. இஸ்ரேல் நாட்டு பொதுமக்களில் ஒரு சிலரை பணைய கைதிகளாக மட்டும்தான் பிடிச்சிட்டு போனாங்க.
இராணுவ தளங்கள் தாக்கப்பட்டன. அந்த இராணுவ தளங்கள் தாக்கப்பட்டதின் எதிரொலியாக அந்த பகுதி அதன் அருகாமை பகுதிகளில் வசித்து வந்த யூத மக்களில் ஒரு 200 சொச்சம் பேரை பணைய கைதிகளாக பிடிச்சிட்டு போனாங்க. அப்போ அந்த பணைய கைதிகளை விடுவிக்கணும்னா பாலஸ்தீன கைதிகளை நீங்கள் விடுதலை பண்ணணும். பாலஸ்தீனத்தை சார்ந்தவர்களை நீங்கள் பல பேரை ஆயிரக்கணக்கான பேர் பணைய கைதிகளாக பிடிச்சி வச்சுருக்கீங்க. அவங்கள விடுதலை பண்ணுங்கள், இவங்களை விடுதலை பண்ணுறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் இவர்களின் ஒரே ஒரு கோரிக்கையாக இருந்தது. ஆனால் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள மறுத்த இஸ்ரேல் தொடர்ந்து இந்த பாலஸ்தீன பொதுமக்களின் மீது தாக்குதலை நடத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. உலக நாடுகளும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்குது. அமெரிக்கா தற்போது சந்திக்கவிருக்கும் தேர்தலை முன்னிட்டு, அமெரிக்காவில் இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் எலெக்ஷன் வரப்போகுது. அந்த எலெக்ஷனுக்காக மட்டும்தான் இப்போது இந்த இஸ்ரேலுக்கு எதிரான கண்டிக்கும் பேச்சு, கண்டிப்பு நடவடிக்கை, நாங்கள்லாம் அப்படிலாம் கிடையாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் அப்படி இப்படின்னு பேச்செல்லாம் எதுக்கு பேசிகிட்டு இருக்காங்க? எலெக்ஷனுக்காக தான் பேசிகிட்டு இருக்காங்க. மற்றபடிலாம் அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது. இப்போதைக்கு இந்த 42 நாளுக்கு 42 பணைய கைதிகள் அப்படின்ற இந்த ஒப்பந்தமாவது கையெழுத்து ஆகுமா அப்படின்னு பார்ப்போம். கையெழுத்து ஆக வேண்டும், குறைஞ்சபட்சம் இதுவாது கையெழுத்து ஆகட்டும். அதை தொடர்ந்து அப்படியே போர் நிறுத்தத்துக்கு வந்துட்டாங்கன்னா சந்தோஷம். அதை தான் நோக்கி நகரும்னு நம்புகிறேன். பார்ப்போம். தொடர்ந்து என்ன செய்திகள் வருதோ அந்த செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணம்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க.